إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் வழி நடாத்துவதற்காக, கைட் பண்ணுவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக எங்களுடைய ஆன்மீக தலைவர், சத்குருநாதர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமாக பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும். அவர்களுடைய அந்த நேசத்தையும் பாசத்தையும் உள்ளத்திலே வளர்க்க வேண்டும். இரண்டு விடயங்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் உண்மையான முஃமினாக மாற முடியும். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு இருக்கிறதே, அந்த முஹப்பத் இருக்கிறதே, அந்த நேசம் இருக்கிறதே, அந்த பாசம் இருக்கிறதே, அந்த ஹுப்புன் நபி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்தாக வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். எத்துணை தடவைகள் இந்த நபிமொழியை காதால் கேட்டிருப்போம், எத்துணை தடவைகள் கேட்டிருப்போம். ஒரு தடவையிலும் உள்ளத்தாலே நாங்கள் இதை சிந்தித்ததுண்டா, அமல் செய்ததுண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் உண்மையான முஃமினாக மாற வேண்டுமா? உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய உறவினர்களை விட, உங்களுடைய நண்பர்களை விட, உலகத்தார்கள் அத்துணை பேரை விடவும் என்னை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால், என்னுடைய அன்பை உங்களுடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் உண்மையான முஃமினாக முடியாது. ஈமானின் சுவையை உங்களால் சுவைக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு அந்த நேசம் உள்ளத்திலே இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. பூமிக்கு மேலால் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நடமாடுகிறார், திக்ரிலே ஈடுபடுகிறார், அல்லாஹ்வை சதாவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய நாவிலிருந்து திக்ர் வெளியாகிக் கொண்டிருக்கும், திக்ர் செய்து கொண்டிருப்பார், அல்லாஹ்வுடைய நினைவோடே வாழ்ந்து கொண்டிருப்பார். அது போலவே தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்போடு, அவர்களுடைய பாசத்தோடு, அவர்களுடைய நேசத்தோடு யாரெல்லாம் பூமிக்கு மேலால் நடமாடுவார்களோ அவர்களுடைய நாவிலிருந்து ஸலவாத் வெளியாகிக் கொண்டிருக்கும். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குதுபா பிரசங்கத்திலே சுருக்கமான நேரத்திலே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது என்கின்ற விடயங்களை நாங்கள் படிப்போம். ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் என்ன என்பதை படிப்போம். நியத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். சொல்லப்படக்கூடியவைகளை என் வாழ்க்கையிலே நான் எடுத்து நடப்பேன். மௌத்து வரைக்கும் அந்த ஸலவாத் ஓதக்கூடிய அதி அற்புதமான அமலை எச்சந்தர்ப்பத்திலும் நான் விடமாட்டேன் என்கின்ற அந்த திடமான நியத்தை உள்ளத்திலே ஏந்தியவர்களாக இன்றைய குதுபா பிரசங்கத்தை செவிசாயுங்கள் முஃமின்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தனையோ கட்டளைகளை போட்டிருக்கிறான், எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஆனால் அந்தந்த கட்டளைகளை இடும் பொழுது, கட்டளைகளை ஆர்டர்களை அல்லாஹ் போடும் பொழுது, மனிதர்களே, முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் அந்த அமலை செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் அதை கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒரு நாளும் அதிலே கூட்டு சேர மாட்டான், எங்களோடு இணைந்து கொள்ள மாட்டான். உதாரணத்துக்கு பாருங்கள், தொழுகையை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், நோன்பை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எங்களுக்கு போடப்பட்ட கட்டளை இது, மனிதர்களுக்கு போடப்பட்ட கட்டளை இது.
அல்லாஹ் அதிலே இணைந்து கொள்ள மாட்டான். நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் அல்லாஹ் இணைந்து கொள்ள மாட்டான், எங்களோடு சேர்ந்து கொள்ள மாட்டான். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், எனது வீட்டை, எனது ஆலயத்தை நீங்கள் தவாப் செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அல்லாஹ் அதை ஒன்று சேர மாட்டான். இப்படி பரிசுத்தமான குர்ஆனை படித்து திறந்து பாருங்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறானோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் தான் அந்த அமலை செய்ய வேண்டும். சில நேரம் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மலாய்க்காமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிருஷ்டித்தான், அவர்களை படைத்தான். படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் மலாய்க்காமார்களை பார்த்து சொன்னான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ, நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், அவர்களுக்கு சிரம் பணியுங்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குமார்களுக்கு போடப்பட்ட ஆர்டர். இதிலும் அல்லாஹ் கூட்டு சேர மாட்டான், இணைந்து கொள்ள மாட்டான். இப்படி எதுவெல்லாம் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, எங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறானோ, ஆர்டர் போடுகிறானோ, அந்தந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் கூட்டு சேர மாட்டான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஆதி அற்புதமான அமலாகிய ஸலவாத்தை குர்ஆனிலே சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே ஸலவாத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா எத்துணை தடவைகள் எங்களுடைய காதுகளால் இந்த இறைவசனத்தை கேட்டிருப்போம். வாழ்க்கையை அமல் செய்வதுண்டா? அமல் செய்திருக்கிறோமா? அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நிச்சயமாக நான் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறேன். மலாயிக்காமார்களும் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, என்னுடைய அடியார்களே, நீங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஸலவாத்தை சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? மலக்குமார்கள் ஸலவாத்தை சொல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மனிதர்களாகிய நாங்கள் ஸலவாத்தை சொல்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அதையும் நாங்கள் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்தை சொல்கிறார் என்றால் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அதிகரிக்கிறான். மலக்குமார்களிடத்திலே அவர்களுடைய புகழை பாடுகிறான், பேசுகிறான், அவர்களை சிறப்பித்து கௌரவித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மலாயிக்காமார்கள் அல்லாஹ்விடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் துஆ கேட்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அந்தஸ்தை கூட்டுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியார்களாகிய மனிதர்களாகிய நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோமே, நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கிறோமே, என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் மீது ஸலாம் சொல்கிறோம், துஆ கேட்கிறோம், அந்தஸ்தை அதிகரிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாமா ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த வசனத்திலே அல்லாஹ் யுஸல்லூன என்கின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறார், பாவித்திருக்கிறார். யுஸல்லூன என்றால் எதிர்கால வினைச்சொல். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் இந்த அமல் நடந்து கொண்டே இருக்கும்.
அல்லாஹ் அக்பர். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஸலவாத் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களுடைய ஆன்மீக வாழ்வு மேம்படுவதற்காக சிறந்த ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்தை தந்திருக்கிறார். இந்த ஸலவாத்தின் மூலமாக பல பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. இன்றைய இந்த ஹதீஸ்களை, இன்றைய குதுபா பிரசங்கத்திலே ஸலவாத்தோடு தொடர்பாகிய சில ஹதீஸ்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். படிக்கக்கூடிய நோக்கத்தோடு, அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். ஏதோ கேட்டுவிட்டோம் சென்று விட்டோம் என்று இல்லாமல் ஸலவாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஸலவாத் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்கும், ஒரு மனிதனுடைய கவலையை போக்கும், ஒரு மனிதனுடைய பிரச்சனையை போக்கும், தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய அபார சக்தியை அல்லாஹ் ஸலவாத்துக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் சொல்லுங்களே, ஸலவாத்தை குறித்த பயான் செய்து கொண்டிருக்கிறது, பயான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட ஸலவாத் ஓதாவிட்டால் எவ்வளவு பெரிய கை செய்தது எங்களுக்கு. அதனால் இன்றைய பயானிலே அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படும். எனவே எங்களுடைய நாவுகளால் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ, எத்தனை ஸலவாத்? ஒரே ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு என்ன பாக்கியத்தை கொடுக்கிறான் தெரியுமா? 10 அருள்களை அவருக்கு கொடுக்கிறான், 10 தடவை ரஹ்மத்தை செய்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு அவசியம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் புரிய வேண்டும் என்று கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை என்பதை உணர்ந்து அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஹதீஸை சொல்லி காண்பித்தார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ மலாய்க்காமார்கள் நாள்தோறும் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய காதை பாதுகாப்பதற்கு, எங்களுடைய உடம்பை பாதுகாப்பதற்கு, தூங்கும் பொழுது உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கு மலாய்க்காமார்கள் வருகை தருவார்கள். நாங்கள் துஆக்களை, நாங்கள் ஔராதுகளை, சூறாக்களை ஓதிக்கொண்டு உறங்குகிறோம். எங்களை மலாய்க்காமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது போலவே சில மலாய்க்காமார்கள், மலக்குமார்கள் பூமியிலே சுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? அவருடைய வேலை என்ன தெரியுமா? சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலில் மலாயிகதி ஸய்யாஹீன ஃபில் அர்ள், பூமியிலே சில மலாயிகாமார்கள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். என்ன காரணம்? அவருடைய டியூட்டி என்ன தெரியுமா? யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிவிட்டால் அந்த ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேர்த்து வைக்கிறார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத்தை சொன்னார் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கவில்லை, அவர்களை காணவில்லை. உத்தம சஹாபாக்கள் பார்த்தார்கள், நேரடியாக பார்த்தார்கள். அவர்களை காணக்கூடாதா? அந்த திருவதனத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று எத்துணை உள்ளங்கள் ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்திலே அவர்களை காட்டுவான். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே கனவுகளை காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறார்களோ, அல்லாஹ் என்ன பெரிய பாக்கியத்தை நாளை கியாமத்து நாளையிலே கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்கிறாரோ, நாளை கியாமத்து நாளையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியங்கள், எவ்வளவு பெரிய நன்மைகளை ஈட்டு தரக்கூடிய இந்த ஸலவாத் சாதாரணமான அமல் என்று நினைக்காதீர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒவ்வொரு ஸலவாத் இருக்கிறது. ஸலவாத்துக்கள் அதற்கென்று அல்லாஹ் தனித்தனி சிறப்பை வைத்திருக்கிறார், தனித்தனி நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான், நாங்கள் நன்மை செய்கிறோம், மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்கிறோம். நன்மையை பாவத்தை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் 2 மலக்குகளை தயார் செய்து வைத்திருக்கிறார். எங்களுடைய வலது புறத்திலே இடது புறத்திலே அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் பட்டோலையிலே. நன்மைகளை செய்தால் எல்லா நன்மைகளையும் பதிவு செய்வதற்கு ஒரு மலக்கு தான். தொழுதாரா, ஹஜ் செய்தாரா, உம்ரா செய்தாரா, குர்ஆன் ஓதினாரா, திக்ர் செய்தாரா, அவர் இதர வணக்க வழிபாடுகள் எதை செய்தாலும் அந்த மலக்கு தான் பதிவு செய்வார். பாவம் செய்து விட்டாரா, எந்த பாவத்தை செய்தாலும் பாவத்துக்கு பொறுப்பாகிய அதை பதிவு செய்வதற்கு பொறுப்பு சாட்டப்பட்டு அந்த மலக்கு தான் பதிவு செய்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு ஸலவாத் இருக்கிறது. எவ்வளவு நன்மைகள் கொண்ட ஸலவாத் தெரியுமா? எவ்வளவு ஸ்பெஷலான ஸலவாத் தெரியுமா? கேளுங்கள் முஃமின்களே, அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். யார் ஒருவர் ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு, ஒரு தடவை உள்ளத்தால் சொல்லிக் கொள்ளுங்கள், ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. இந்த ஸலவாத்தை ஒருவர் ஓதிவிட்டால் அல்லாஹ் என்ன பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நன்மையை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் ஸ்பெஷலாக 70 மலாயிக்காமார்களை தயார் செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். 70 மலக்குமார்கள். சரி, எவ்வளவு நன்மை எழுதுவார்கள் தெரியுமா? எவ்வளவு காலத்துக்கு எழுதுவார்கள் தெரியுமா? ஒரு நாளா, 2 நாளா, ஒரு வாரமா, 2 வாரமா, ஒரு மாதமா, ஒரு வருடமா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த 70 மலக்குமார்களும் சுமாராக 1000 நாட்கள் நன்மையை எழுதுவார்களாம். சிரமப்பட்டு 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 இந்த நன்மையை எழுதுவார்கள். அவ்வளவு பெரிய நன்மைகளை ஈட்டு தரக்கூடிய ஸலவாத் ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. ஆரம்பம் செய்யுங்கள் இன்றிலிருந்து, ஓதக்கூடியவர்களாக மாறுங்கள் இன்றிலிருந்து. ஓதி ஓதி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வோம், நாயகத்தின் அன்பை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு காலம் ஓத வேண்டும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரங்கள் ஓத வேண்டும் என்று சில நேரம் எங்களுக்கு அது தேவைப்படும், உள்ளத்திலே கேள்வியாக எழும்பும். ஒரு நபித்தோழர் வருகிறார், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாயகமே உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, நாயகமே உங்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும் நாயகமே, எவ்வளவு நேரம் ஓதிக்கொள்ளட்டும் நாயகமே என்று கேட்க, அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு ஓதிக்கொள். கேட்டார்கள், நாயகமே ஒரு நாளை 4ஆக பிரித்து அதிலே கால்வாசி நான் ஓதட்டுமா? அப்படி என்றால் 24 மணித்தியாலங்கள் என்றால் அதிலே கால்வாசி 6 மணித்தியாலங்கள் அளவு ஓதட்டுமா? மாஷித்த, உனக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு ஓதிக்கொள் தோழரே, இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு சிறந்தது. அப்படியா நாயகமே? சரி சரி நாயகமே, நான் அப்படியல்ல, கால்வாசி நான் அல்ல, ஒரு நாளிலே அரைவாசி நானே உங்களுக்கு ஸலவாத் ஓதுகிறேன், அரைவாசி நானே ஓதுகிறேன். அப்படி என்றால் ஒரு 12 மணித்தியாலம் இருக்குமா? அரைவாசி நானே ஓதுகிறேன், ஓதட்டுமா? மாஷித்த, உனக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு ஓதிக்கொள், அதை விடவும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு சிறந்தது. அப்படியா நாயகமே? அப்படியா நாயகமே? அதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் முழு நேரமும் முழு நாளும் ஸலவாத் ஓதுவேன் நாயகமே, முழு நாளும் ஸலவாத் ஓதுவேன் நாயகமே என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா?
நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இது தேவைப்படும் என்று. தோழரே, அப்படி நீ செய்தால், அப்படி நீ ஸலவாத் ஓதினால் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் அடைத்து விடுவான். தோழரே, உனது சிறு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்று ஒவ்வொரு மனிதனும், இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், உலகத்திலே வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலைகளோடு பூமிக்கு மேலால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நோய், பிரச்சனை, கடன், தீராத நோய்கள், டென்ஷன், அல்லாஹ் அக்பர். எங்களுடைய உள்ளம் சார்ந்த நோய்கள், எங்களுடைய உடம்பு சார்ந்த நோய்கள், உள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலைகள், வியாபார பிரச்சனைகள், கடன்கள் அடைக்கப்பட வேண்டுமா? ஸலவாத்தை இன்றிலிருந்து ஆரம்பிப்போம் சகோதரர்களே. ஸலவாத் சாதாரணமானதல்ல. மனக்கவலைகளை அடைக்கும், சிறு பாவங்களை மன்னிக்கும். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மினஸ் ஸலாத்தி அலைய யௌமல் ஜும்ஆ. வெள்ளிக்கிழமை நாளிலே, வெள்ளிக்கிழமை நாளிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். வாய் திறந்து கேட்கிறார்கள். நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ்வுக்காக, நோன்பு பிடியுங்கள் அல்லாஹ்வுக்காக, ஜக்காத்து கொடுங்கள் அல்லாஹ்வுக்காக, ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹ்வுக்காக, இதர வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் முஃமின்களே என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை நாளிலே ஸலவாத்து ஓதுங்களே என்று வாய் திறந்து கேட்கிறார்களே, வாய் திறந்து கேட்கிறார்களே. எவ்வளவு ஓதி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுகிறோமா? சொன்னார்கள், யாரெல்லாம் எனக்காக வேண்டி ஸலவாத் ஓதுகிறார்களோ, வெள்ளிக்கிழமை நான் ஸலவாத் ஓதுகிறார்களோ, அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மௌத்தாகியதற்கு பிறகும் எடுத்து காண்பிக்கப்படுமா? ஆம், எடுத்து காண்பிக்கப்படும். நபிமார்களுடைய உடம்பை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். நபிமார்களுடைய உடம்பு மண்ணுக்கு ஹராம், மண் சாப்பிடாது. நாங்கள் இப்பொழுதும் ஓதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை எடுத்து காண்பிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நாள் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்கின்ற ஒரு ஸலவாத் இருக்கிறது. அந்த ஸலவாத்தை யாரொருவர் வெள்ளிக்கிழமை நாள் ஓதுகிறாரோ, அதிலும் குறிப்பாக அஸருடைய தொழுகைக்கு பின்னால் அதே இருப்பிலே இருந்து கொண்டு 80 தடவைகள் ஓதுகிறாரோ, அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுப்பான் தெரியுமா? என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான் தெரியுமா? அவருடைய 80 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். உலகத்திலே அந்த மனிதர் சில நேரம் 80 வருடங்கள் உயிர் வாழாமல் இருந்து மரணித்திருக்கலாம். என்றாலும் 80 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றால் எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இந்த ஸலவாத்தை நாங்கள் வாழ்க்கையிலே நாள்தோறும் ஓதிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவு வளர வேண்டுமா? எங்களுடைய சிந்தனை சிறப்பாக அமைய வேண்டுமா? எங்களுடைய பார்வை சிறப்பாக அமைய வேண்டுமா? எங்களுடைய கேள்வி சிறப்பாக அமைய வேண்டுமா? எங்களுடைய பேச்சு சிறப்பாக அமைய வேண்டுமா? அனைத்துக்கும் அல்லாஹ் அற்புதமான ஒரு அமலாக ஸலவாத்தை வைத்திருக்கிறான். நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள், நமது சலபுகள், நமது இமாம்கள், முன்னால் வாழ்ந்து மறைந்த இறைநேசர்கள், அவர்கள் ஸலவாத்தின் மூலமாக மிகப்பெரிய ஞானிகளாக, மிகப்பெரிய தக்குவாதாரிகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகம் அறிந்த மிகப்பெரிய ஒரு மாமேதை இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய ஒரு ஷரியா ஸ்காலர், பாட வகுப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள். பாட வகுப்பு என்றாலும் சாதாரணமான வகுப்பு அல்ல. ஞானங்களை அள்ளி கொட்டுகின்ற அவை அது. ஞான கருத்துக்களை அள்ளி தூவுகின்ற அவை அது. பாட வகுப்பு அது. ஒருவர் வருகிறார்.
யாரென்று தெரியவில்லை, அடையாளம் தெரியவில்லை. திடீரென்று வருகிறார் பாட வகுப்புக்கு. இன்னி மசாலத்துன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு மசாலா இருக்கிறது, கேள்வி இருக்கிறது, நான் கேட்க வேண்டும். அப்படியா, சரி கேளுங்கள். கேட்டார்கள். யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அதாவது அவர் கேட்கிறார், அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ரஹ்மானிலே குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் என்று சொல்கிறானே, அப்படி என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்பிலே இருப்பான், ஒவ்வொரு விதத்திலே இருப்பான், ஒவ்வொரு அந்தஸ்திலே இருப்பான். அவருடைய கேள்வி என்னவென்றால், இன்றைய நாள் அல்லாஹ் எப்படி இருப்பான்? சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். வீட்டுக்கு போனார்கள். இரவு நேரம் அப்படியே தஃசீர்களை எல்லாம், கிரந்தங்களை எல்லாம் பிரட்டுகிறார்கள். அர்த்தம் புரியவில்லை, விளக்கம் கிடைக்கவில்லை. கவலையோடு தூங்கி விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே பாட வகுப்புக்கு போக வேண்டும். அவர் வருவார், கேட்பார், பதில் சொல்ல வேண்டுமே, பயந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் என்றால் எப்படி மாணவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆசிரியர் வரக்கூடாது, ஆசிரியர் பாடசாலைக்கு வரக்கூடாது, கிளாஸுக்கு வரக்கூடாது என்றுதானே சில மாணவர்கள் நினைப்பார்கள். அது அப்படி இல்லை. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறார், அவர் வரக்கூடாது, மாணவர் வரக்கூடாது, வந்தால் கேட்டு விடுவார், பதில் தெரியாதே, என்ன சொல்வது? நேரத்தை பார்த்து அவரும் அப்படியே முன் சப்பிலே உட்கார்ந்து கொண்டார்கள். விடை கிடைத்து விட்டதா? மாணவர் என்றால் சிறியவர் எல்லாம் கிடையாது, பெரிய ஒருவர், அடையாளம் தெரியாத ஒருவர். முன் சப்பிலே உட்கார்ந்து விட்டார்கள். விடை கிடைத்து விட்டதா? சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் நான் பார்த்து சொல்கிறேன். கவலையோடு வீட்டுக்கு சென்றார்கள். 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அதற்கு பிறகு உறங்கிவிட்டார்கள். கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிறார்கள். கேட்கிறார்கள், என்ன இமாமுனா கஸ்ஸாலி, உங்களிடத்தில் கேட்கிறார்களா? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅனுக்கு விளக்கம் கேட்கிறார்களா? ஆமா நாயகமே, எனக்கு தெரியாது சொல்லுங்களேன் என்று கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே இருப்பார். ஒவ்வொரு விதத்திலே இருப்பார். அந்த விதம் எப்படி என்றால், அதனுடைய தன்மையை அவன் தானாகவும் வெளிப்படுத்த மாட்டான், அது தானாகவும் வெளிப்படாது. கனவிலிருந்து மறைந்து விட்டார்கள். எழுந்து நின்றார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். தூக்கம் போகவில்லை. அடுத்த நாள் பாட வகுப்புக்கு வருகிறார்கள். அவர் வந்து விட்டார். அப்படியே அவர் கேள்வியை கேட்டுக்கொண்டே வருகிறார். அதற்கு பிறகு இவர் அவசரமாக அந்த பதிலை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கென்று தனியான சில அந்தஸ்துகள் இருக்கிறது. அந்த அந்தஸ்துகளை அவன் தானாகவும் வெளிப்படுத்த மாட்டான், அதுவும் தானாக வெளிப்படாது. அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னார். உங்களுக்கு கனவிலே இந்த விளக்கத்தை சொல்லித்தந்த மனிதர் மீது அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பாட வகுப்பிலிருந்து மறைந்து விட்டார். அவர் அதற்கு பிறகு கிடைக்கவே இல்லை. அவர் யாரென்று அடையாளம் கூட காண தெரியவில்லை, யாரென்று கூட புரியவில்லை. தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. யார் அவர்? ஒரு மலக்கா அல்லது ஒரு ஜின்னா? அடையாளம் தெரியாத ஒரு மனிதர். சரி, அவருக்கு எப்படி தெரியும் நாயகம் கனவிலே வந்த செய்தி? அவர் சொல்கிறார், உங்களுக்கு கனவிலே அந்த பதிலை சொல்லி தந்த, விளக்கத்தை சொல்லி தந்த அந்த மனிதர் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். அன்று ஸலவாத்து சொல்வதற்கு தொடங்கிய இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் மௌத்து வரைக்கும் ஸலவாத்தை விடவில்லை. எனவே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம். அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டிய நாள். தொழுகைக்காக, விக்ருக்காக, துஆவுக்காக, ஸலவாத்துக்காக கால நேரங்களை ஒதுக்க வேண்டிய நாள். நேர காலத்தோடு வருவோம். நியத்து வைகள் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து நேர காலத்தோடு தொழுது விக்ரிலே ஸலவாத்திலே ஈடுபடுவோம். தொழுகை எல்லாம் முடிந்துவிட்டு
நாங்கள் திக்ரிலே ஈடுபடுவோம், துஆவிலே ஈடுபடுவோம், ஸலவாத்திலே ஈடுபடுவோம். பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆங்காங்கே கூடி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். கதைத்துக் கொண்டு இருக்காமல் நாங்கள் தொழுகையிலே, துஆவிலே, இங்கே மஸ்ஜிதிலே துஆ நடைபெறுகிறது, திக்ர் நடைபெறுகிறது. நாங்கள் அவைகளிலே பூரணமாக உட்கார்ந்து விட்டு சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுது விட்டு நாங்கள் ஸலவாத்தெல்லாம் ஓதிவிட்டு அமல்களை சரியான முறையிலே நிரப்பமான முறையிலே செய்துவிட்டு செல்வோம் என்கின்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எனவே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று நியத்தை வைத்தார்களோ அத்துணை பேருக்கும் மௌத்து வரைக்கும் ஸலவாத்தை கண்குளிர கல்பு குளிர ஓதக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த ஊருடைய ஒற்றுமையை கியாமத்து பரியந்தம் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக யாரெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, கால நேரங்களை ஒதுக்குகிறார்களோ அத்துணை பேருக்கும் உன்னுடைய அன்பை, உன்னுடைய சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக ஆரம்ப காலத்திலே யாரெல்லாம் காணிகளை பூமிகளை வழங்கினார்களோ, யாரெல்லாம் இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக உதவிகள் ஒத்தாசைகள் செய்தார்களோ, யாரெல்லாம் தற்காலத்திலே இந்த ஊருடைய நலவுகளுக்காக, மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக, எல்லா நலவுகளுக்காக வேண்டி நல்ல உதவிகள் சதக்காக்கள் செய்கிறார்களோ, நல்ல விடயங்களிலே ஈடுபடுகிறார்களோ அத்துணை பேரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஆஸ்தான்களை கபூல் செய்து கொள்வாயாக, பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்துடைய நிலைமையிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. ايها الاخوه في الله اتقوا الله فان اتقاء الله تعالى هو كنز الاليم الحرز الجزيم الفوز العظيم. ومن تمسك به فقد فاز بالربح العظيم ومن ضيقه فقد خاب وكان من الخاسرين. وعليكم الإحسان فإن الله يحب المحسنين. ومن أصدق من الله حديثا. وعليكم بالقول الشديد فإن الله يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ومن أصدق من الله قيلا. إن أحسن الكلام وأبين النظام كلام ربنا السلام. والله أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم وأنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على رسول الأمين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد أيها الإخوة في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله يتقاكم واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء
المتقين. اللهم ارض الخلفاء الراشدين من المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين، وارض عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تسوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار بئس المصير بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار اشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر والله يعلم ما تسعون. الله أكبر. الله